வீடு கட்ட போறீங்க, வரைபடம் அமைக்கிறீங்க அல்லது வீடு கட்டிருக்கீங்க, உங்க வீட்டிற்கு உண்டான பூஜை அறை நீங்க அமைச்சிருக்கிறது சரியா இருக்கா அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அம்பாள் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பாருங்க, இது கிழக்கு, ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்ப இது வடகிழக்கு மூலை, ஈசான மூலை. இது தென்மேற்கு மூலை, கன்னி மூலை, வடமேற்கு வாயு மூலை, தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை. அப்ப பாருங்க, அக்னி மூளைக்கு உண்டான கிரகம் யாரு? சுக்கிர பகவான். வாயு மூளைக்கு உண்டான கிரகம் யாரு? சந்திர பகவான். இப்ப பூஜை அறை எந்த மூலையில இருக்கணும்? ஈசான மூலைங்கிறவருக்கு உண்டான கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் தெய்வ சக்திகளை உருவாக்கி உள்ளே அனுப்புவோம். அப்ப ஈசான மூலை வழியா தெய்வ சக்திகள் அப்படியே கன்னி மூலையில் உங்களுக்கு விரிவடையும். அப்ப நீங்க பூஜை அறையானது இந்த இடத்துல எங்க வேணாலும் வைத்துக் கொள்ளலாம், இந்த இடத்துல எங்க வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப பூஜை அறை இருக்கக்கூடாத இடம் அக்னி மூலையிலையும் வாயு மூலையிலையும் பூஜை அறை தயவு செய்து வைக்காதீங்க. சாமி எங்க வேணாலும் இருக்கலாம்ங்கிறது ஒரு விதி இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான இடத்தை கொடுத்தால் குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் வழிபடு தெய்வமும் கன்னி தெய்வமும் உங்களுக்கு துணை புரியும். நீங்க கன்னி மூலையில படுக்கிறீங்கன்னா அதற்கு ஈசான மூலையில சாமி வைங்க. ஈசானத்துல அப்பா அம்மா படுக்கிறாங்கன்னா அதற்கு ஒட்டி பூஜை அறை வைங்க. வணக்கம்.